இந்த தமிழ் புத்தாண்டு விருச்ச லக்னத்துல வருது. ராசி மிருக சீட ராசியில பிறக்குது இந்த வருஷம். பாருங்க, கால புருஷனுக்கு 8வது வருஷம். இந்த வருஷத்துக்கு பேர் என்ன? குரோதி வருஷம். 60 வருஷத்துல 38வது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு. குரோதிலே பேர் இருக்கு பாருங்க. இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி? மெயினா பாருங்க, ராஜா யாருங்க? செவ்வாயா வர்றாருங்க. விருச்ச லக்னம், அந்த அதிபதியின் செவ்வாய் தான். மிருகசீரிட அதிபதியின் செவ்வாய் தான். அப்ப முழுக்க முழுக்க செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது. அதிகமா என்ன? செவ்வாய் என்ன? நெருப்பு கிரகம், பலமா இருக்குது. எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல. பொதுவான பலன் சொல்ல போனா, தொழில் பிரச்சனைகள், வேலை போராட்டம், தொழில் பிரச்சனைகள், பூகம்பம், நெருப்பு சம்பந்தப்பட்டது, மழை சரியில்லாத நேரத்துல பெய்யுறது, இது எல்லாமே பெய்யாம இருக்குது. எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வருஷம் குரோதி ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும், ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க. அப்ப போலீஸ், ராணுவம், மருத்துவர், இந்த சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க. இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம். அதே மாதிரி பாருங்க, இந்த வருஷம் 12 ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு? ராஜா செவ்வாய், சனி பகவான் மந்திரி, இந்த 2 கிரகத்தை பொதுவாக இந்த வருஷ பலன் எதை வச்சு மையமா வச்சு எடுப்பாங்க? 4 கிரகத்தை மையமா வச்சு எடுப்பாங்க. அதாவது குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. இதுதான் ஒரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கும். இதை மையமா வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும். இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன். எல்லாரும் அந்த ராசி 4 கிரகத்தை வச்சுதான் இருப்பாங்க. ஒவ்வொரு நட்சத்திரம், சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம், குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம், ராகு கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம். அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையதான் எங்களுடைய சேனலுடைய அம்மன் அருட்டினுடைய நோக்கமே. ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும், திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடக ராசி. கடகத்துல பிறந்துதான் உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? தாய் மாறி அன்பு உள்ள குணம் உடையவர் தான் கடகராசி சொல்றாங்க. ஏன் தாயுடைய அன்பு அங்க இருக்கும்? சந்திர பகவான் அங்க ஆட்சி பலத்துல இருக்காருங்க. சந்திர பகவான் ஆட்சி பலம், குரு உச்ச பலத்துல இருக்கிறார். நல்லா பாருங்க, குரு பகவான் அங்க உச்சம், பாக்யாதிபதி உச்சம் அங்கே, சந்திர பகவான் ஆட்சி. அப்ப குடும்பத்தை இவர் கண்ணும் கருத்துமாக எடுத்து பார்க்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரங்க. இதான் அந்த கடகத்துடைய குணம் இருக்கும். இந்த ராசி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. கடகங்கிறது ஒரு லட்சியவாதின்னு சொல்லலாம். இவங்க லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். யாரு எது பேசினாலும் சரி, பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க அந்த விஷயத்த அடையணும். நீ என்னை திட்டியா, திட்டிட்டு போ, என்னன்னா என்னை பேசிட்டு போ, அதை பத்தி எனக்கு கேர் பண்ணுங்க, நான் அவசியம் கிடையாது. என்னுடைய வேலை என்ன? என்னுடைய குடும்பம், ஃபேமிலி அப்படிங்கிறதான் என்ன கடகராசி அப்படின்ட்டு நிறைவேற்ற இருக்கும். ஒரு அன்பான குணம் இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. அன்பான குணம். ஒரு விஷயத்தை இவங்கிட்ட ஒப்படைங்களேன், அந்த விஷயத்த கரெக்டா கண்ணும் கருத்துமா அந்த வேலையை செய்யக்கூடிய நபர்கள் கடகராசி என்பதுதான். ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அதை கற்பனை பண்ணிடுவார். எந்த விஷயம் சரி, முன்னாடியே கற்பனைவாதி. நீங்க எந்த ஒரு விஷயமான அந்த விஷயத்தோட கேரக்டரா மாறக்கூடிய கெப்பாசிட்டி கடகத்துக்கு இருக்குங்க. பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் கடகத்துக்கிட்ட. நீங்க எல்லாருமே கடகராசி என்பவர்கள் சாதாரண சொல்லி இடம் கூடாது. நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் அவங்கள்ட்ட. நல்ல ஒழுக்கமான குணம், வேற ஒண்ணும் கிடையாது. ஒழுக்கமான குணம், அமைதியான குணம், விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே கடகத்துக்கிட்ட இருக்கும். நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பவர்கள். அப்படிப்பட்ட ராசி தாங்க இந்த கடகராசி. பாசத்துக்கு அடிபறிஞ்சு போகக்கூடிய ராசிங்க, அன்புக்கு கட்டுப்படக்கூடிய ராசிங்க. இது எல்லாமே இந்த கடகம் தான். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு பலன். குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போற?
இதை பத்தமா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது ஃபுல்லாவே வருட பலன் எடுத்துங்க. ஒரு வருஷத்துக்கு இந்த பலன் உண்டு. பொதுவா வருட பலன் எதை வச்சு மையமா வச்சு எடுக்கிறாங்க? 4 கிரகத்தை வச்சு மையமா வச்சு இந்த வருட பலன் சொல்றாங்க. நல்லா பாருங்க. குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான். இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வாங்க. இவங்களை மையமா வச்சுதான் இந்த வருட பலனை சொல்லுவாங்க. இந்த வருஷம் இப்படி இருக்கும், இது சம்மந்தமா நல்லா இருக்கும்னு சொல்லி. அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவேன்னா, பொது பலனா பாருங்க. இப்ப இந்த வருட வருஷம் பண்ணா ஃபர்ஸ்ட் பொது பலனா பாருங்க. ஃபுல்லா இதை வாழ்நாள் பலனா எடுத்துக்க கூடாது. ஏன்னா நீங்க ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க, உங்களுடைய நட்சத்திரம் ஒன்னா இருக்கும். 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசா புத்தி நடக்கும். நல்லா பாத்துக்கணும். ஏன் எல்லா வீடியோலும் நான் பொது பலன் கொடுக்குறேன்னா, சில பேர் இதை வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க. உங்க லக்னத்துக்கு ஒவ்வொரு கிரகம் நல்லா பலமா இருக்கும், ஒவ்வொரு கிரகம் யோகமா இருக்கும், ஒரு கிரகம் பலவீனமா இருக்கும். யோகம் உள்ள கிரகம் திசை நடத்தான் யோகமான பலனை கொடுத்துரும். பலவீனமான கிரகம் திசை நடத்தான் பலவீனமான பலனை கொடுத்தோம். அதான் திசா புத்தி. இப்ப சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ பெரிய ஆளா வருவ, உனக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வெளிநாடு நல்லா இருக்கும், வெளியூர் நல்லா இருக்கும். எதை வச்சு சொல்லுவாங்க? உங்க ஜாதகத்துல திசா புத்தி வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஏன்னா கடகராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய எனக்கு சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே கடகராசி என்பவர்கள் தான். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததும் கடகராசி என்பவர்கள் தான். ஒரு சில பேர் ஜாதகம் எழுத திருக்கணித முறைப்படி எழுத கொடுத்ததும் கடகராசி என்பவர்கள் தான். ஏன்னா வாக்கிய முறைப்படி எழுதி வச்சிருக்கோம், திருக்கணித முறைப்படி எழுதி வச்சுக்கணும்னு சொல்லி திருக்கணித முறைப்படி எழுதிக்கிறாங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நமக்கு நல்லபடியா வந்து சேரணும். நம்முடைய ஆன்மீக பயணம் நம்ம குறைஞ்ச நாள் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய சப்போர்ட் பண்றீங்க. குறைஞ்ச நாள் தான் சேனல் ஆரம்பிச்சு. இப்ப இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுது? உங்களுக்கு யோகமான பலனா இல்ல அவயோகமான பலனை பார்ப்போம். இதுல கடைசி முட்டு வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இந்த வருஷத்துல எப்படி இருக்கும்? இப்ப கிரகங்கள் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம். பொதுவா பாருங்க, இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல, அதாவது 3ஆம் பாவத்துல முயற்சி ஸ்தானத்துல வந்து கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த வருஷம் ஃபுல்லாவே, இந்த தமிழ் புத்தாண்டு ஃபுல்லாவே, சித்திரை மாசத்துல இருந்து பங்குனி மாசம் வரை. அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கும்பராசில். அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் பாவத்துல ராகு பகவான், பாக்கியஸ்தானத்துல ராகுங்க. 11ஆம் இடத்துல குரு பகவானுங்க. நல்லா பாருங்க, இதுல 3 கிரகங்கள் நல்ல பலமா இருக்கு பாருங்களேன். கேது பகவான், ராகு பகவான் பிளஸ் குரு பகவான். இது எல்லாமே பலமா இருக்குங்க உங்களுக்கு இந்த காலகட்டம். சனி பகவான் மட்டும் தான் 8ஆம் இடத்துல இருக்காரு, அவ்வளவுதான். அஷ்டமஸ்தானத்துல சனி. அப்ப சனியை மட்டும்தான் கண்டு நிறைய பேர் பயப்படுறாங்க, அவ்வளவுதான். சனி பகவானை கண்டு யாரும் பயப்படாம இருக்க முடியாது. எப்படிப்பட்ட மனிதாலும் சரி, சனி வந்துட்டா ஐயோ சனி பகவான் ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் யாரையுமே பாதபட்சம் பார்க்க மாட்டாரு சனி பகவான். அவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டு போவார். அதான் சனி பகவான். இவர் கண்டு இவர் நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். இருக்கிறதுலே சனி பகவானும் சுப கிரகம் சொல்றாங்க, நீதிமான் நேர்மையான கிரகங்கிறாங்க. அது உங்க லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரா அதை பொறுத்தாங்க பலனை கொடுப்பாரு. அதனாலதான் பொது பலனுங்கிறேன். இப்ப நிறைய பேர் அஷ்டம சனி ஒரு சில பேருக்கு எப்படி பலனை கொடுத்துருக்கோம் இந்த வருஷத்துக்கு போன வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க. சனி பகவான் நல்லாதான் தான் நல்ல பலன் அள்ளி அள்ளி கொடுத்துருப்பாரு. பயங்கரமான யோகத்தை கொடுத்துருப்பாரு. இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா கொடுத்துருப்பாரு. இதே சனி பகவான் சரியில்லாம இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி என்ன பலன் நடந்திருக்கும்? 2 விஷயம்தான், 2 பாயிண்ட் தான். சனி பகவான் 7, 8க்கு உடையவர். பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும், மனைவி கிட்ட பிரச்சனை வந்திருக்கும், கணவர்கிட்ட பிரச்சனை வந்திருக்கும், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்க பார்த்திருப்பாரு. எதிர்பாராத திடீர் கண்டத்தை பார்த்திருப்பாரு. வண்டி வாகனத்துல இருந்து கீழே விழுந்திருப்பாரு. இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் அஷ்டம சனி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த பாதி காலத்துல கொண்டாந்து கொடுத்தாருங்க. அதான் சொல்லல, டாக்குமெண்ட் பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, வேலையில பிரச்சனை நிறைய பேருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள வருஷத்தை எடுத்து பாருங்க. சோபாகிருத வருஷத்துல வேலைய எத்தனை பேர் விட்டாங்க மட்டும் கேளுங்களேன். வேலை உத்தியோகத்துல எத்தனை பேர் விட்டாங்க, தாய்மாமா உறவுல எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, இடத்துல பிரச்சனை வந்துச்சு, எவ்வளவு கடன் பிரச்சனை வந்துச்சு, நோய் வந்துச்சா, நோய், எதிரி, பகை, கடன். யாருக்கெல்லாம் குரு பகவானும் சனி பகவானும் சரி இல்லாதவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல,
அவங்க ஜாதக அமைப்புல சரியில்லாதவங்களுக்குலாம் கண்டிப்பா இங்க பயங்கரமான தடை கொடுத்துப்பாரு. அப்பாவுக்கே மருத்துவ செலவுங்க. அப்பா பெற்ற தாய் தந்தை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு செலவு இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க கடகராசிக்காரங்கள. ஆமான்னு சொல்லுவார். கண்டிப்பா பண்ணிருக்கணும். இல்ல பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருப்பாங்க. இவங்க பூர்வீக சொத்துல வழக்கு இருக்கும், இடத்துல வழக்கு இருக்கும், பூமியில வழக்கு இருக்கும். இது எல்லாமே பார்த்தாங்க கடகராசிக்காரங்க. யாரு ஜாதகத்துல குரு பகவான் சனி பகவான் சரியில்லாத நபர்களுக்கு இது எல்லாமே நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு டிக் பண்ணுவார். ஆமா நடந்துச்சுன்னு பாரு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த போன வருஷத்துல நடந்துச்சுங்க. இந்த வருஷம் என்னை பொறுத்தவரையும் பாருங்க, கிரகங்கள் சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுங்க. இந்த வருஷம் கிரக அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஜாதகத்துல சனி பகவான் மட்டும் நல்லா இருக்காரு மட்டும் இதை மட்டும் அப்படியே மேட்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். சனி பகவான் சரி இல்லாம இருந்தாலும் சரி, இங்க நல்ல வேலை இங்க நடக்க போகுது, நல்ல வேலை நடக்க போகுது. நான் நட்சத்திரத்தையும் எடுக்கிறேன், நான் இதை மட்டும் எடுக்கல. ஒவ்வொரு கிரகம் நின்னிக்கக்கூடிய நட்சத்திரம், 4 கிரகம் நிக்கதான் 4 நட்சத்திரத்தை எடுத்துதான் பலன் நம்ம கொடுக்குறோம். ஏன் அஷ்டம சனி பாதிக்காதுங்கிற விஷயத்த நான் சொல்றேன். சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 2 நட்சத்திரத்துல போறாரு. 2 நட்சத்திரம். ஏன் கடகராசிக்கு முழுக்க 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 நான் பாதிக்காதுங்கிற காரணத்தை சொல்றேன். ராகு நல்லா இருக்கணும். நல்லா பாருங்க, ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அடுத்து குரு பகவான் ஜாதகத்துல நல்லா இருக்கணும். 2 கிரகம் நல்லா இருந்துட்டா சூப்பரான யோகம் இப்ப இந்த நேரம். அவ்வளவுதான் பாயிண்ட், அவ்வளவுதான். ஏன்னா புரட்டாதி நட்சத்திரத்துலதான் சனி பகவான் ஃபுல்லா போறாரு இந்த வருஷத்துல. ரிவல்ஸ்ல வர்றாரு, வக்ரமாயி வந்துட்டு சதய நட்சத்திரம் தொட்டு புட்டு மறுபடியும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு. இப்ப பாருங்க, புரட்டாதி நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம். குரு உங்களுக்கு இந்த வருஷம் எங்க இருப்பார்? 11ஆம் இடத்துல லாபத்துல போய் நிக்கிறாரு. அவ்வளவுதான் பாயிண்ட். ஒரே விஷயம் தான். ஏன் அஷ்டம பாதிக்காதுன்னா 11ங்கிறது லாபம், ஆசைகள் பெருங்கொண்ட விஷயம், நம்முடைய ஆசைகள், நம்ம கிடைக்கக்கூடிய பொக்கிஷம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில என்னென்ன கிடைக்கணுமோ 11ஆம் இடம் நல்லா இருந்தா எல்லாமே கிடைக்கும். அங்க யாரு போய் இருக்கிறது? பாக்கியாதிபதி குரு போய் இருக்கிறாரு. அவருடைய சாரத்துல சனி பகவான் நிக்கிறாரு. அப்ப இங்க கெட்ட பலன் சொல்ல முடியுமா? இதுதான் விஷயம், வேற எந்த விஷயமே கிடையாது. அடுத்து போகக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துல போவாரு சனி பகவான். அஷ்டம சனி ஏன் பாதிக்காதான் இதான் காரணம். அங்கே ராகுடைய ராகு எங்க இருக்காரு? இப்ப இந்த போன வருஷத்துல அக்டோபர் மாசத்துல இருந்து மாறி எங்க இருந்தாரு? 10ஆம் இடத்துல இருந்தாரு ராகு. இப்ப 9ஆம் இடத்துல நிக்கிறாரா பாக்கியஸ்தானத்துல. அப்புறம் என்ன பண்ணுவாரு? இங்க கெட்ட பலனை சொல்ல முடியுமா? எல்லாமே 100க்கு 100% நல்ல பலன் மட்டும்தான். குரு எங்க எந்த நட்சத்திரத்துல போறாரு? ஏன் குரு உங்களுக்கு கெட்ட விஷயத்த பண்ண மாட்டாரு? 11ஆம் இடத்துல ஏன் இனிமே எல்லா ஆசையும் நிறைவேற்ற போறேன்னு சொல்றேன். குரு பகவான் நட்சத்திரம் ரிஷபராசியில பாருங்க. அதாவது கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசிரி நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம். உங்களுக்கு சூரிய பகவான் உங்க ராசியில இருந்து எத்தனாம் வீட்டு அதிபதி? சிம்ம ராசி, 2ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல போறாரு. அடுத்து ரோஹிணி உங்களுடைய அதிபதி சாரத்துல போறாரு. அடுத்து மிருகசீரிடம் செவ்வாயுடைய கால்களை போறாரு. பஞ்சமாவதி 5ஆம் வீட்டு அதிபதியும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல போறாரு. அப்ப இங்க பாதிப்பு வருமா? பாதிப்பு வேலையே கிடையாது. நிறைய நல்ல பலனை அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு கடகத்துக்கு. எது எடுத்தாலும் சரி கடகராசின்றதுக்கு நல்ல ஒரு டைமிங் வேலை செய்யுது. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஒரு கிரகம் பாதிக்கணும், அந்த கிரகத்துக்கு என்ன விஷயம் பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும், அதை பார்த்துக்கிட்டு கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். நம்ம செய்யக்கூடிய விஷயம் தான். யாருமே கர்ம வினை இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே சரி, ஒவ்வொரு கர்ம வினை இறைவன் கொடுத்திருப்பார். அது எப்ப வேலை செய்யும்? நான் சொன்னேன் பாத்தீங்களா, திசா புத்தி அப்பதான் வேலை செய்யும். இதுதான் இந்த காலகட்டம். இந்த கிரகங்கள் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு. ஏன்னா குரு சனி சூப்பரா இருக்காரு. அடுத்து ராகு கதையை அப்படியே நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா, ராகு போகக்கூடிய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் ஃபுல்லா போறாரு. இதுவும் சூப்பர். சனி ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அதான் சொன்னல, சனி ராகு 2யுமே மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா நல்ல பலன் இந்த வருஷம் அமோகமா இருக்கும். கேது நிக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம், பட்டையை கிளப்பலாம். கேது இந்த வருஷம் ஃபுல்லாவே அஸ்த நட்சத்திரம் தான் போறாரு. அஸ்த நட்சத்திரங்கிறது யாரும் நட்சத்திரம்? சந்திர பகவான் நட்சத்திரம். உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல போறாரு. வெற்றியா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப இது எல்லாமே பாருங்க, உங்களுக்கு நட்சத்திரம் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு சுபமா இருக்கு பாருங்க. அப்ப கெட்டதை யோசிக்காதீங்க, நல்லதை யோசிங்க. அடுத்த கட்டம் இந்த வருஷம் ஃபுல்லாவே நீங்க கெட்டதை யோசிக்க கூடாது. இந்த வருஷம் ஃபுல்லாவே நல்லதை மட்டும் யோசிங்க. நல்லதா வரும் உங்களுக்கு. கெட்டதை நினைச்சாலும் கெட்டது வரும். நல்லதா நினைங்க. வரக்கூடிய எதிர்காலம் எப்படி நம்ம எதிர்கொள்ளணும்,
இதை கரெக்டா பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டா பயணம் பண்ணுங்க, எல்லாமே வெற்றியா இருக்கும். எடுத்தவுடைய முதல் பலன் என்ன சொல்லுவீங்க? குரு 11க்கு போறாரு, 6ஆம் வீட்டை 11க்கு போயிட்டாரு, வேலை உத்தியோகத்தை மாத்த போறாரு, அவ்வளவுதான். வெளியில வேலை கிடைக்க போகுது. நிறைய பேர் 10ல குரு இருந்து பதவியை காலி பண்ணாரா? கேட்டு பாருங்க. வேலை உத்தியோகத்தை மாத்த போறாங்க இந்த வருஷத்துல. நல்ல வேலையை கிடைக்க போதே, சூப்பரான வேலை கிடைக்க போதே, புதுசான வேலை கிடைக்க போதே. வெளிநாட்டுல வேலை பாக்குறேன், நான் வேற கம்பெனிக்கு ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன், நான் வேற கண்ட்ரிக்கு போக போறேன், வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கிறாஜா, சூப்பரா வேலை கிடைக்கும். சூப்பரான வேலை, அதுவும் ப்ரொமோஷனான வேலை. நிறைய பேர் வேலை பார்த்துட்டு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களே, இப்ப ப்ரொமோஷன் 6 வந்திருக்கும் பாருங்க. ஒரு சில பேருக்கு வந்திருக்கணும், ஜாதத்துல குரு இருந்தா கண்டிப்பா வந்திருக்கும், இல்லைன்னா இனிமேல் வரும் இந்த காலகட்டம், அந்த வருஷத்துல. அப்ப வேலை உத்தியோகம் டாப்ல இருக்கு, கிடைக்காம வேலை உத்தியோகம் கிடைச்சிடும். தொழில் எப்படி நான் பண்ணலாமா வேண்டாமா? தொழில் ஏன் பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ணக்கூடாது? பண்ணக்கூடிய நேரம் தான் வருதே, தொழில் பண்ணிதான் ஆகணும். செவ்வாயுடைய காலில் குரு பகவான் போறாரு, மிருகசீரத்துல போவார். அப்ப இந்த வருஷத்தை தொழில் ஆரம்பிச்சிடும். குரு 11ல இருக்கார். அப்ப இங்க டாப்பான ஒரு பலனை கொடுப்பாரு. 11 இவர் எங்க பாக்குறாரு குரு? 3ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை பாக்குறாருங்க. சூப்பரான பார்வை. அப்ப தொழில் பண்ணவாவே எல்லாமே லாபமா இருக்கும். அஷ்டம சனி தான் வேலை செய்யும். இப்ப அஷ்டம சனி வேலை செய்து நான் தொழில் பண்ணலாமாங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். ஜாதகத்துல சனிபவம் வந்தா அஷ்டம சனி விபரீத ராஜகமா மாறிடுங்க. உங்க ஜாதகத்துல சனிபவம் நல்லா இருக்கணும், இருந்தா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவார். எல்லா கல்வியும் கடகராசகார பட்டைய கலப்புவாங்க. படிப்பு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா வருது. நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி, இந்த வருஷத்துல படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவார். சூப்பர் யோகம். கல்வியை தான் ஃபர்ஸ்ட் வளர்ப்பாரு. ஏன்னா குரு வளர்த்துடுறாரு. குரு 3ஆம் இடத்தை பாக்குறாரு, 5ஆம் பார்வையாக கடகராசிக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை விருச்சக ராசியை பாக்குறாரு, 7ஆம் பார்வையாக. அடுத்து 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வையா சிறப்பு வாசியை கொடுக்குறாரு. அப்ப என்ன படிப்பு கல்வி டாப்பா இருக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதணும், எழுத சொல்லுங்க, கண்டிப்பா எழுதுங்க, நல்லா இருக்கும். நினைச்ச வேலை, அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும். சூப்பர் வேலையா கிடைக்கும். கடகராசி ஆசிரியர் வேலை, படிப்பு, ஐடி சம்மந்தப்பட்ட வேலை, எழுத்துக்கணி சம்மந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, எந்த ஒரு வேலையாச்சும் அரசாங்க சம்மந்தம் எழுதுறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லாமே வாங்கலாம். இதெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. இந்த வருஷத்துல பண்ணக்கூடிய நேரம் வருது, அதை ஏற்பாடு பண்ணிக்கங்க. எல்லாமே யோகமா இருக்கும் இந்த வருஷம். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லாமே அழகா அற்புதமா லட்டு மாதிரி கொடுப்பாரு இந்த வருஷத்துல. ஏன் கொடுப்பாரு? குரு நீங்க கார்த்திகை நட்சத்திரங்க, நீங்க இடம் வாங்கி நீ வீடை கட்டுங்கிறாரு. அடுத்து சந்திரன் நட்சத்திரம், நீ ஆசை நிறைவேற்றுங்கிறாரு. அதே ஃபர்ஸ்டே சொல்லிட்டு 11ல குரு வந்துட்டாரு. ஜாதத்துல குரு சனி இருந்தா வீடு கட்டிடுவாரு. இப்ப வீடு, இடம், பூமி எல்லாமே வரும். கடன் வாங்கியாச்சும் இடம் வாங்குவாரு, நான் வீடு கட்டுவார். இது ஒரு விஷயம் நடக்கும். வண்டி வாகனத்தை சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா பண்ணிக்கலாம். திருமண வாழ்க்கை ஃபர்ஸ்ட் முதல் பலனே திருமணம் தான். புடிச்ச பெண்ணை லவ் மேரேஜா சக்சஸ். புடிச்ச பெண் இந்த வருஷத்துல திருமணம் பண்ணுவார். ரெண்டாவது திருமணம். ஏன்னா குருவுடைய பார்வை எல்லாமே 3+5+7 காதல், கல்யாணம், இது எதாவது குடும்பத்துல சுப செலவை கொண்டாந்து வைக்க போறாரு. அப்ப நீ ஏதாச்சும் ஒரு சுப செலவை பண்ண போற. அப்ப கல்யாணம் கண்டிப்பா இந்த வருஷத்துல கடகராசிக்கார யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கலையோ எல்லாத்துக்குமே கல்யாணம் முடிஞ்சிடும் இந்த வருஷத்துல. ஜாதத்துல அந்த கிரகம் வந்துருச்சுன்னா இப்ப எல்லாமே இந்த கோச்சாருக்கெல்லாம் அள்ளி கொடுத்துரும். முதல் திருமணம் சரி, 2வது திருமணம் சரி, எல்லா திருமணமும் சூப்பரா இருக்கும். திருமணம், படிப்பு, கல்வி 100க்கு 100 மார்க்கு இந்த வருஷத்துல இருக்கு கடகராசிக்காரங்க. இப்ப இது எல்லாமே டாப்பா கொண்டு வைக்கிறார். அப்ப திருமணம் பாருங்க, எவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்கணும். மனைவி கிட்ட பிரச்சனை வச்சு பாத்தீங்களா, அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். எல்லாமே நிறைய ஒரு விஷயத்த உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போறாரு. அடுத்து குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிரும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு இந்த லாட்ரி நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துட்டு கேட்கறீங்க, இந்த லாட்ரி அதை பத்தி பேசுங்க. கண்டிப்பா 100க்கு 100%. 11 குரு அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி கிடைச்சிடும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். அரசியல்வாதிகள் நிறைய ஒரு வெற்றிகள் இருக்கு. அரசியல் நல்ல ஒரு டைமிங் இருக்குங்க. மருத்துவ செலவு, இந்த மாதிரி உடல் உபாதைகள், மருத்துவ செலவு எதுவுமே வராது. இனிமே ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுப்பாரு. அப்ப இந்த டைம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு நல்ல டைமா வருது. ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் பிசினஸ் எல்லாமே சூப்பரா கொடுப்பாரு. ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே நல்லா இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா கொடுக்குறாரு. இப்ப எதிர்காலம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு இந்த வருஷத்துல. அதே மாதிரி பாருங்க, பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலன், இந்த வருஷத்துல நட்சத்திர பலன் பார்ப்போம். அது அவருடைய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ரொம்ப பொறுமைசாலி,
ரொம்ப பொறுமைசாலி, நல்ல அமைதியான குணம் இருக்கும், அனுசரிச்சு போற குணம் இருக்கும், குடும்பத்தை எடுத்து பார்ப்பாரு. தந்தை தாய் மாதிரி இருந்துங்க எங்க குருங்க. 4 பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவமா இருக்கவங்க யாருன்னா புனர்பூச நட்சத்திரம் எடுத்து சொல்லுங்க. ஆமாம்பாரு. இவங்க யாரையுமே பகச்சிக்க மாட்டாங்க. எதிரியா இருந்தாலும் அணைக்கக்கூடிய பக்குவம் புனர்பூச நட்சத்திரம் இருக்குமான்னு கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவாரு. இந்த வருஷம் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும். நீங்க வேலையில நிறைய பிரச்சனை பாத்தீங்களே, நிறைய பேர் பார்த்தாங்க. வேலை பிளஸ் தந்தையோட உடல், நினைச்ச விஷயம் சரியா அவங்களுக்கு அமையல. எல்லாமே பண விரயம் நிறைய இருந்துச்சு குடும்பத்துல. செலவே காசு பணமே தங்கல இந்த போன வருஷம் ஃபுல்லாவே. இந்த வருஷம் எல்லாமே லாபமா வருது பாருங்க. லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்புகள் நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகத்துல இடமாற்றம் வரும் நிறைய இருக்கு. இது எல்லாமே ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரம். அது நல்லதா வரப்போது, அவ்வளவுதான். அது எந்த விஷயம் எடுத்துங்க, படிப்பு கல்வியா இருக்கட்டும், அரசாங்க வேலையா இருக்கட்டும், எல்லாமே நல்லா அமைச்சு கொடுக்குறாரு. இந்த டைம் ஆசிரியர் வேலை, வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்ண முடியும், எல்லாத்துக்கும் யோகம் சூப்பரா இருக்கு. அடுத்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம். சொல்ல வார்த்தை இல்லை, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. பூசத்துல பிறந்தவங்க என்னென்ன கஷ்டப்படணுமோ எல்லாமே பட்டுட்டாப்ல. என்னடா லைஃப், நம்ம இப்படிதான் இருந்தோமா, ஏன் இப்படி நம்ம இருக்கிறோங்கிற மைண்ட் செட்டுக்கு போனவங்க பல பேர். கண்டிப்பா கேட்டு பாருங்க. பூச நட்சத்திரம் ரொம்ப பேருக்கு சனி பகவான் மட்டும் அங்க சர்க்கிள சரி இல்லாம ஜாதத்துல வச்சுட்டாருன்னா பைத்தியம் பிடிக்காத நிலைக்கு போயிருவாங்க. அவ்வளவுதான். நிறைய குழப்பத்துல போய், மனக்குழப்பத்துல போய், ஏன்டா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு சிந்திச்சவங்க நிறைய பேர் பூசத்துல பிறந்தவங்க. சனி பகவான் யாரு நல்லவன் யாரு கெட்டவன் அழகா சொல்லுவார். பூசத்துல போய் கேட்டு பாருங்களேன். உங்களுக்கு யாரு கெட்டவன் யாரு நல்லவன் கேட்டா கரெக்டா சொல்லுவாரு. இவன் கெட்டவன், எனக்கு இப்படி இருந்து என்னை இந்த வேலை பார்த்துட்டேன் அப்படிம்பாரு. இது எல்லாமே சனி பகவான் அழகா வித்தையை கத்து கொடுத்துட்டு போயிருக்காரு பூசத்துக்கு போன வருஷத்துல. இந்த வருஷம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு சுப செலவு பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். ஏதாச்சும் ஒரு சுப செலவு இந்த வருஷத்துல பண்ண பாருங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பணத்தை சுப செலவா பண்ண பாருங்க. இடத்துலயே, பூமியிலே, வீட்லயே, வண்டியில வாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிக்கங்க. இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணிக்கங்க. நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு. வெளிநாடு வெளியுறவு சூப்பரா இருக்கும். எந்த ஒரு முயற்சி